Hi friends, good morning. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு கொஷின் பேப்பர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் ஃபஸ்ட்டு ஒரு 20 கொஷின்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது கொஷினுக்கு உள்ள சாய்ஸ் எல்லாத்துக்கும் உள்ள எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். 20 கொஷின்ஸ்க்கு மட்டும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக கொஷின்ஸை நம்ம எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோ பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காம இருந்தீங்கன்னா வீடியோவில் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ இந்த கொஷின் பேப்பர் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். பட் இந்த வீடியோவில் நான் அந்த கொஷினுக்கு அக்கார்டிங், ஸோ இந்த கொஷினில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ, கொஷின் பேப்பரில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அதிலிருந்து வேறு என்னென்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்க, ஸோ வேறு என்ன அந்த சாய்ஸ்லேருந்து என்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஸோ எக்ஸாம் எப்படிலாம் எழுதலாங்கிற கின்ஸ் இந்த ஐடியாவை வந்து நான் இடையில கொடுத்துக்கிட்டு இருப்பேன். ஸோ அந்த ஐடியாஸ் வேணுனாலும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். இல்லை அந்த கொஷின் பேப்பர் உங்கள்கிட்ட இருக்குது, எனக்கு தேவையில்லைன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு வந்தால் இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க, ஸோ இது வந்து உங்களோட ரியல் கொஷின் பேப்பராக நினச்சிக்கிட்டு இந்த கொஷின் பேப்பர் பாருங்கள். இந்த கொஷின் பேப்பர் பார்க்காதவங்க, ஸோ இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறவங்க வந்து இப்படி தான் கொஷின் பேட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அசஸ்மெண்ட் மாதிரி பண்ணிக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி மேக்ஸிமம் எவ்வளோ கொஷின் பார்க்க முடியுமோ அவ்வளோ கொஷின் பார்க்கலாம், ஃபாஸ்ட்டாகவே பார்க்கலாம். ஸோ ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இதோட ஃபர்தர் எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது 20க்கு பார்த்தோம் இல்லையா, மீதி உள்ள அந்த பேலன்ஸ் கொஸ்டினோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் ஃப்யூச்சரில் போடலாம். இன்றைக்கி வந்து கொஸ்டின் அந்த ஆன்சர் அதை மட்டும் பார்க்க போகிறோம். இடையில அந்த கின்ஸ் ஐடியாஸ்லாம் நான் உங்களுக்கு அப்போ சொல்லுவேன், அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் சின் ஆர்த்ரோசிஸ். ஸோ சின் ஆர்த்ரோசிஸ்ங்கிறது இம்மூவபிள் ஜாயிண்ட், இது வந்து கிரேனியம், அதாவது ஸ்கல்லில் இருக்கிறது. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் ரைட் ஆன்சர் வந்து ஃபைப்ரஸ் ஜாயிண்ட் ஆஃப் த ஸ்கல் சூச்சர்ஸ். ஸோ இந்த எல்போ ஜாயிண்ட்டு, ஹிப் ஜாயிண்ட்டு, ரிஸ்ட் ஜாயிண்ட் இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள்னு ஆல்ரெடி நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருக்கோம், போய் பார்த்துக்கோங்க. இதை மட்டும் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். மீதி உள்ளது 20க்கு அப்புறம் உள்ளது வந்து ஓரளவு எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்லிவிடுவேன். ஸோ வாட் இஸ் த சினானிம்ஸ் ஆஃப் கிளாட்டிங் ஃபேக்டர் 2? கிளாட்டிங் ஃபேக்டர் 2ஓட மீனிங் வந்து ப்ரோத்ராம்பின். Then question number 3, which of the following quadriceps femoris muscles helps in the flexion of the thigh? ஸோ இதோட ரைட் ஆன்சர் ரெக்டஸ் ஃபெமரிஸ். இது இந்த ஏன் இதுக்கு ரெக்டஸ் ஃபெமரிஸ் தான் ரைட் ஆன்சருங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம், பார்த்துங்க. கொஷின் நம்பர் 4, a dash cell is the manufactures and stores the protein keratin. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் keratinocyte. கொஷின் நம்பர் 5, oxytocin is mainly involved in the which of the following function? Childbirth and lactation. Question number 6, the elbow is an example of hinge joint. Then question number 7, the expanded end of long bone are called epiphysis. Question number 8, what is the approximate maximum air volume in the lung for the normal healthy adult? Right answer is 6 liter, 6000 ml. So which of the following hormones are not secreted from anterior pituitary hormone? Pituitary gland. So right answer is oxytocin. Question number 10, which of the following is the largest cranial nerves? Right answer is cranial nerve 5, trigeminal. Question number 11, how many cranial nerves are there in the spinal cord? Right answer is 3, answer 8. So third option 8. 12th question, how many bones are there in the lower extremity in the normal adult? So 12th 62, ஆப்ஷன் 3 ரைட் ஆன்சர் 62. இதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருக்கோம், வேணும்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். 13வது கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் லேயர்ஸ் ஆஃப் த அட்ரினல் கிளாண்ட் செக்ரேட் குளுக்கோகார்டிகாய்டு. ஸோ குளுக்கோகார்டிகாய்டை செக்ரேட் பண்ணுறது வந்து ஜோனா ஃபாசிகுலேட்டா. 14, த அபெக்ஸ் ஆஃப் த ஹார்ட் இஸ் ஃபார்ம்டு மோஸ்ட்லி பை த லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ எபெக்ஸ் ஆஃப் த ஹார்ட் வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல் தான் மேக்ஸிமம் ஆக்குபை பண்ணியிருக்கு. 15, டார்சல் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் விச் டைப் ஆஃப் போன். ஸோ இது வந்து ஷார்ட் போனுக்கு எக்ஸாம்பிள் டார்சல்ஸ். தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பார்ட்ஸ் ஆஃப் பிரெயின் கண்ட்ரோல் த பாடி டெம்பரேச்சர்? ஹைப்போதலாமஸ். டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறது ஹைப்போதலாமஸ். கார்போ மெட்டோகார்பல் ஜாயிண்ட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைப் ஆஃப் ஜாயிண்ட்? ஸோ இதுக்கு வந்து சேடல் ஜாயிண்ட். கார்போ மெட்டோகார்பல் ஜாயிண்ட் இஸ் அ சேடல் ஜாயிண்ட். தி போஸ்டீரியர் பிட்யூட்டரி கன்சிஸ்ட் மெயின்லி ஆஃப் த நியூரோனல் ப்ரொஜெக்ஷன். ஸோ இதை வந்து அடினோ ஹைஃபோஃபைசிஸ், நியூரோ ஹைஃபோஃபைசிஸ்னு 2 டைப்பில் சொல்லுவோம். ஸோ அடினோ அப்படிங்கிறது ஆன்டீரியரும், நியூரோங்கிறது வந்து போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டையும் நம்ம வந்து நியூரோ ஹைப்போஃபைசிஸ்னு சொல்கிறோம்.
ஸோ இதுக்கு நியூரானல் ப்ரொஜெக்ஷன் வந்து இதில் அதிகமாக இருக்குது. தென் 19 which of the following is an example of ball and socket joint. ஸோ எதுலெல்லாம் பால் மாதிரி ஒரு பார்ட் இருக்கோ அதை வந்து ball and socket joint சொல்கிறோம். ஸோ கிப் ஜாயிண்ட் ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து ball and socket joint. 20 which of the following hormone inhibits the release of growth hormone somatostatin. தென் 21 ராட் ஷேப் பாக்டீரியா வந்து பேசிலஸ். 22 காசிட்டிவ் ஏஜென்ட் ஆஃப் லைம் டிசீஸ் இஸ் போரில்லோ பர்க்டோஃபெரி. தென் 23 which of the optimum temperature of autoclave to achieve sterility. ஸோ இதிலிருந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷனையும் பார்த்துடலாம். which of the optimum temperature to autoclave achieve sterility, அதாவது ஸ்டெரிலிட்டி ஆகிறதுக்கு ஆட்டோக்ளேவில் எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து நீங்கள் செட் பண்ணுவீங்க, எவ்வளோ இருந்தால் உங்களுக்கு வந்து ஆட்டோக்ளேவ் வந்து அதாவது அந்த மெட்டீரியல் வந்து ஃபுல்லாக ஸ்டெரிலைசேஷன் ஆகும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ ரைட் ஆன்சர் 120 டிகிரி செல்சியஸில் ஃபார் 30 மினிட்ஸ்க்கு வைக்கணும். இதில் வந்து ப்ரெஷரும் கேட்பாங்க. இதுக்கு வந்து 15 pounds ஆஃப் ப்ரெஷர் இருக்கணும். ஸோ இதுதான் இதுக்கு ரைட் ஆன்சர். மற்றது 3 தப்பு. டி தான் ரைட் ஆன்சர். தென் வைடால் a serological test is used to detect presence of which of the following pathogenic microorganisms. ஸோ வைடால் வந்து நம்ம பார்க்குறது வந்து டைஃபாய்டு ஃபீவருக்கு பார்க்குறோம். ஸோ இதோட ஆர்கானிசம் எது ப்ரெசென்ட் ஆகும்னா சால்மோனெல்லா டைஃபி. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பார்க்கணுன்னா எவ்வளவு கான்சன்ட்ரேஷனில் அது வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா பாசிட்டிவ்னு வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 1:180க்கு மேலே இருக்கும் போது அதில் வந்து ப்ரெசன்ஸ் ஆகிடுச்சு இந்த சால்மோனெல்லா டைஃபி அப்படின்னு ப்ரெசன்ட் ஆகிடுச்சுன்னா வைடால் பாசிட்டிவ்னு வரும். தென் கொஸ்டின் நம்பர் 5 which of the following involves the introduction of antibodies in the body from the animal and person already immune to the disease. அதாவது ஆல்ரெடி பேஷண்ட் வந்து ஒரு பர்சன் வந்து இம்யூன் அது டிசீஸால் அஃபெக்ட் ஆகி அவங்களோட ஆன்டிபாடிஸ் அவங்கள்ட்ட இருக்குது. அந்த ஆன்டிபாடிஸ் எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறது வந்து ஆர்டிஃபிஷியல் அக்யூர்ட் பாசிவ் இம்யூனிட்டி. இது ரைட் ஆன்சர் வந்து 4. ஸோ ஒருத்தவங்களுக்கு டைரெக்டாக ஆன்டிபாடியே வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து அதான் இம்யூனோகுளோபின் அதெல்லாம் வந்து இதில் வரும். ஆர்டிஃபிஷியல் அக்யூர்ட் பாசிவ் இம்யூனிட்டியில் இம்யூனோகுளோபின் வரும். தென் ஆக்டிவ் இம்யூனிட்டினா ஒரு பர்சன் வந்து டிசீஸ்க்கு அஃபெக்ட் ஆகும் அவங்கள்ட்ட வந்து ஆன்டிபாடிஸ் உருவாக்குறது வந்து ஆக்டிவ், அதாவது இம்யூன் சிஸ்டம் உருவாகிறது அது வந்து ஆக்டிவ் இம்யூனிட்டின்னு சொல்கிறோம். தென் நேச்சுரல் அக்யூர்டு பாசிவ் இம்யூனிட்டி வந்து குழந்தைங்களுக்கு அம்மாட்டிருந்து வர அந்த இம்யூனிட்டியை வந்து பாசிவ் இம்யூனிட்டி. தென் இன்னேட் இம்யூனிட்டிங்கிறது இன்பானாக இருக்க வந்து அந்த இம்யூனிட்டியை இன்னேட் இம்யூனிட்டின்னு சொல்கிறோம். தென் 26 which of the following microorganism cause gonorrhea. ஸோ கொனேரியா காஸ்ட் எந்த ஆர்கானிசமுக்கு தான் நெசசரி கொனேரியா. தென் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா வந்து நிமோனியா உருவாக்குது இந்த டைப் ஆஃப். ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் நெசசரி கொனேரியா. தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் ரிலேட்டட் டு த MMR. ஸோ MMR வேக்சினோட ரிலேட்டட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மம்ஸ், மீசல்ஸ் அண்ட் ரூபெல்லா இது 3 ரிலேட்டட். ஸோ இதில் வந்து நாட் ரிலேட்டட்னு கேட்டிருக்கனால ரைட் ஆன்சர் இஸ் ரிக்கெட்ஸ். ஸோ கொஷினை நீங்கள் ஒரு தடவை 2 தடவை நல்லா படிக்கணும். சம்டைம்ஸ் நாட், எக்ஸப்டட், நோ அந்த மாதிரி நெகட்டிவாக கேட்குறப்போ உங்களோட கொஷின் அப்படியே தப்பாகிடும். ஸோ அதனால் கரெக்டாக ஒரு தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆன்சரை டிக் பண்ணுங்கள். ஈஸியான கொஷின் நினச்சிட்டு டக்குன்னு டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கில் போயிடும். பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தென் ஹூ அமாங் த ஃபாலோயிங் டிவைஸ்டு ஆட்டோக்ளேவ் யூஸ் டு டூ ஸ்டெரிலைசேஷன். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் சாம்பர்லேண்ட். ஸோ இவர் தான் வந்து இந்த ஆட்டோக்ளேவ் மிஷினை வந்து கண்டுபிடிச்சவர். தென் 29 டைப் 1 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இஸ் மீடியேட்டட். ஸோ இந்த டைப் 1 வந்து அலர்ஜிக் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அலர்ஜிக் அந்த அலர்ஜியை தான் நம்ம வந்து ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி டைப் 1ன்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா IgE அந்த இம்யூனோகுளோபுலின் E வந்து டைப் 1 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியோட மீடியேட்டடாக இருக்குது. ஸோ இதில் செல் மீடியேட்டடுக்கு டைப் 2வையும் இம்யூன் காம்ப்ளெக்ஸ்க்கு டைப் 3ஐயும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இருக்குது. அதையும் அந்த டிஃப்ரென்ஸ் என்ன, அதில் எது மீடியேட்டடாக யூஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. தென் கொஸ்டின் நம்பர் 10 which of the following is true about IgM. ஸோ இம்யூனோகுளோபுலின் IgM ரிலேட்டடாக இங்கே எது இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ ஸ்மாலஸ்ட் ஆன்டிபாடி கிடையாது. இட் இஸ் நாட் அன் ஐசோடைப் ஆஃப் ஆன்டிபாடி கிடையாது. இட் இஸ் நாட் அ ப்ரொடியூஸ்ட் பை வெர்டிப்ரே இதுவும் கிடையாது. ஸோ ரைட் ஆன்சர் இட் இஸ் ஃபார்ம் ஆஃப் இனிஷியல் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஸோ இனிஷியல் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்போ ப்ரெசென்ட் ஆகிறது தான் இந்த IgM.
ஸோ இன் லேட்டராக 10 to 15 டேஸ்க்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகிறது தான் ஐஜிஜி. இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தென் கொஸ்டின் நம்பர் 31. ஸோ இதில் ஒன்றுன்னு இருக்குது. as per the 2011 census dash percentage of population of India suffer from disability. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து 2.21. ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் 2.21%. ஸோ இந்த கொஷின்லாம் ரொம்ப டிப்பிக்கல் கொஷின். இதெல்லாம் வந்து நீங்கள் கம்யூனிட்டியில் கேட்பாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் வரப்போ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இது திரும்ப திரும்ப கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ தெரியாத விஷயம் எதுலையாவது கொஷின் பேப்பர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். தெரிஞ்ச விஷயம் ரொட்டீனாக கேட்குற விஷயத்தெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா அதை நீங்கள் ஓரளவு படித்து கவர் பண்ணுவீங்க. தெரியாத விஷயம் வரப்போ அதை நோட் பண்ணி படிச்சிங்கன்னா தான் உங்களோட நாலேஜ் அப்டேட் ஆகும். தென் who said the man is a social animal. ஸோ இதுவும் கம்யூனிட்டியிலேருந்து சோசியாலஜியிலேருந்து. ரைட் ஆன்சர் இஸ் அரிஸ்டாட்டில். தென் 33. caste status as example of which of the following status. ஸோ இது வந்து ascribed. ஸோ இந்த ascribed அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிறப்பை பொறுத்து உருவாக்குறது தான் இந்த caste status. இதை தான் இந்த ascribedனு சொல்கிறோம். அவங்க பேர்த் அந்த இன் பேர்த்தை வச்சு செக்ரிகேட் பண்ணுறது. தென் ப்ரொவைடிங் எஜுகேஷன் டு த ஸ்கூல் காலேஜ், அதாவது ஹெல்த் எஜுகேஷன். ப்ரொவைடிங் எஜுகேஷன் டு த ஸ்கூல் காலேஜ் அண்ட் ஸ்ட்ரீட் சில்ட்ரன் ஆன் ப்ரிவென்ஷன் ஆஃப் ட்ரக் அடிக்ஷன் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் டேஷ் ப்ரிவென்ஷன். ஸோ இது வந்து ப்ரிமாடியல். ஸோ ஹெல்த் எஜுகேஷன் ப்ரிமாடியலில் வரும். ப்ரைமரி வந்து வேக்சினேஷன் இதெல்லாம் வந்து ப்ரைமரியிலையும். ஸோ இனிஷியல் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்டை இது பண்ணுறது செகண்டரிலையும் வரும். தென் அவங்களோட காம்ப்ளிகேஷன்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது, அதாவது ரீஹாபிலிட்டேஷன் வந்து டெர்ஷரியில் வரும். தென் கொஸ்டின் நம்பர் 5. சோசியலைசேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் இன்வால்விங். சோசியாலஜிலேருந்து 2-3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் இண்டக்டிங் பீப்புள் டு அடாப்ட் சொசைட்டி. இதுதான் ரைட் ஆன்சர். சோசியலைசேஷன்னா இண்டக்டிங் பீப்புள் டு அடாப்ட் சொசைட்டி. ஸோ சோசியாலஜிலேருந்துலாம் வெரி ரேர் கொஷின் தான் கேட்பாங்க. இது வந்து எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணணும்னு இதில் வந்து நிறையா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் இந்த கொஷின்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு படிக்கணும். தென் polyandry. ஸோ polyandryங்கிறது a form of marriage that joins one female with more than one male. ஸோ ஒரு ஃபீமேல் வந்து மோர் தென் ஒன் மேலோட அவங்க குடும்பம் நடத்துகிறப்ப அது polyandryன்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி மேல் வந்து நிறைய ஃபீமேலோட குடும்பம் நடத்துறது வந்து polygamy அப்படின்னு சொல்கிறோம். இதையும் நீங்கள் படிச்சுக்கணும். தென் who is the considered as a father of sociology? Auguste Comte. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் 1. General process of acquiring culture is referred as socialization. Right answer. Then any small group marked by the continuous close interaction of highly personal and emotionally supportive nature is called. It's a primary group. இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Then which of the following is not a stage of socialization? ஸோ இந்த சோசியலைசேஷனில் எது வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு பேபி வந்து சோசியலைசேஷன் ஆகிறதுக்கு நிறையா ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜஸ் தான் ஓரல், ஏனல், ஒடிப்பல், லேட்டன்சி, அந்த மாதிரி ஸ்டேஜஸ்ஸு. ஸோ அதில் வந்து இந்த டெஸ்பயருங்கிற அந்த ஸ்டேஜ் வந்து வராது. ஸோ அதான் எக்ஸப்ட் நாட்னு கொடுத்துருக்கறதுனால டெஸ்பயர் ஸ்டேஜ். தென் 11. டேஸ் எனிமா இஸ் ஆல்சோ கால்டு ஆன்டிஸ்பாஸ்மோட்டிக். ஸோ அந்த ஸ்பாசமை வந்து ரிலீவ் பண்ணுறது, அதாவது கேஸை ரிலீவ் பண்ணுறது வந்து கார்மினேட்டிவ் அந்த எனிமா. கேஸ் ரிலீவிங்கு, ஸ்பாசம் ரிலீவிங் இதெல்லாம் கார்மினேட்டிவ் எனிமா தான் யூஸ் ஆகுது. ஸோ ஆன்டி ஹெல்மெந்திக் எனிமா வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷஸ் அந்த பேரசைட்டை ரிலீவ் பண்ணுறதுக்கு ஆன்டி ஹெல்மெத்திக் எனிமாவும். ஆயில் எனிமா வந்து யூஸ்வலாக உங்களுக்கு வந்து எது கொடுப்பாங்கன்னா இன்டெஸ்டைனில் வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன் ரொம்ப நடக்கக்கூடாது. ஸோ இந்த யாருக்குன்னா இன்கேஸ் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருங்கிறப்போ அவங்களுக்கு வந்து இந்த ஆயில் எனிமா கொடுப்பாங்க. ஸோ அது வந்து வாட்டர் அப்சார்ப்ஷனை கம்மி பண்ணும். தென் கோல்டு எனிமா, இது வந்து ஹைப்பர் பைரக்சி, அதாவது ஃபீவர் பேஷண்ட்ஸ்க்கு கோல்டு எனிமா கொடுப்பாங்க. தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் ஆர் நாட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரை கோல்டு அப்ளிகேஷன். ஸோ நாட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எது வந்து கிடையாது ட்ரை கோல்டு அப்ளிகேஷன்லன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு கம்ப்ரஸ். ஸோ இந்த ஐஸ் பேக்கு, ஐஸ் பேக்கு, ஐஸ் கிரேடில் இதெல்லாம் வந்து ட்ரை கோல்டில் வரும். சாரி, வெட் கோல்டில், அதாவது மாய்ஸ்ட் கோல்டில் வரும். கோல்டு கம்ப்ரஸ் மட்டும் which of the following is not an example of dry cold application. ஸோ எது வந்து ட்ரை கோல்டு அப்ளிகேஷனுக்கு வந்து எக்ஸாம்பிள் கிடையாது. ஸோ
இது வந்து மாய்ஸ்ட். ஸோ கோல்டு கம்ப்ரஸ் இஸ் த மாய்ஸ்ட் கோல்டு அப்ளிகேஷனு, மற்றதெல்லாம் ட்ரை கோல்டு அப்ளிகேஷன். ஸோ ஐஸ் பேக்கு, ஐஸ் பேக்கு, ஐஸ் கிரேடி இதெல்லாம் வந்து ட்ரை கோல்டு அப்ளிகேஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ கொஸ்டின் படிக்கும்போது நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். தென் சடன் ஃபால் ஆஃப் டெம்பரேச்சர் ஃப்ரம் த ஹை டு நார்மல் வித்தின் த ஃபியூ ஹவர்ஸ் இஸ் த ட்ரூ கிரைசிஸ். ஸோ இதை வந்து ட்ரூ கிரைசிஸ்ன்னு சொல்கிறோம். தென் லைசிஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஹைப்போதெர்மியானா டெம்பரேச்சர் நார்மல்லேருந்து கம்மியாக இருக்கிறது வந்து ஹைப்போதெர்மியான்னு சொல்கிறோம். லைசிஸ்ங்கிறது வந்து கோல்ட் ஆகிடுறது அப்படிங்கிறது வந்து லைசிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ தென் கொஸ்டின் நம்பர் 4 லைசிஸ். The sudden fall of temperature from the high to normal within few hours is இது வந்து ட்ரூ கிரைசிஸ் வந்து சடன் ஃபால் ஆகிறது, லைசிஸ் வந்து கிராஜுவலி ஃபால் ஆகிறத வந்து லைசிஸ்ன்னு சொல்கிறோம். தென் கொஸ்டின் நம்பர் 4 ஃபாலோயிங் டெத் த சப்ஜெக்டிவ் ரெஸ்பான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த சர்வைவிங் லைவ் ஒன்ஸ் இஸ் கால்டு. அதாவது ஒருத்தவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்கள வந்து நினச்சி வருத்தப்படுறது, அதாவது அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதை வந்து பிரேவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து வருத்தப்படுறது, இந்த மாதிரி ஃபிசிக்கலி மென்டலி அவங்க வந்து வருத்தப்படுறது வந்து க்ரீஃப்னு சொல்கிறோம். ஸோ அவங்களுக்காக அவங்க வந்து சோசியல் கல்ச்சருக்காக இந்த மௌனம் காப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து மர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு தான் அது டிஃப்ரென்ஸு. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் பிரேவ்மெண்ட். க்ரீஃப்ங்கிறது வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் அஃபெக்ட், அதை தான் க்ரீஃப்னு சொல்கிறோம். ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா ஃபிசிக்கலாகவும் நம்ம வந்து சைக்கலாஜிக்கலாகவும் அஃபெக்ட் ஆகிறது க்ரீஃப்னு சொல்கிறோம். தென் வாட் இஸ் த அப்ராக்சிமேட் நார்மல் லெவல் ஆஃப் ஹெமட்டோக்ரைட் பேக்டு செல் வேல்யூம். ஸோ நார்மல் வேல்யூ வந்து 40 to 50% ஆஃப் 50% இருக்கிறது வந்து ஹெமட்டோக்ரைட்டு நார்மல்னு சொல்கிறோம். ஸோ அதை வந்து பேக்டு செல்னு சொல்லலாம். தென் கொஸ்டின் நம்பர் 6 பிரீத்திங் தட் நார்மல் இன் ரேட் அண்ட் டெப்த் இஸ் கால்டு. ஸோ நார்மலாக வந்து பிரெத் பண்ணுறதை யுஃபோனியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டேக்கிபினியானா மோர் தென் நார்மல் பர்த் ரேட்டை வந்து டேக்கிபினியான்னு சொல்கிறோம். பிராடிபினியானா நார்மலாக இருக்க ப்ரீத்திங் ரேட்டை விட கம்மியாக இருக்கிறது, 16க்கு கீழே இருக்கிறத வந்து 10க்கு கீழே இருக்கிறது. ஸோ அந்த நார்மல் லெவலுக்கு கீழே இருக்கிறது வந்து பிராடிபினியான்னு சொல்கிறோம். ஸோ அப்படியானா என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு வந்து ப்ரீத்திங் வந்து ஸ்டாப் ஆகிடும். செசேஷன் ஆஃப் அந்த ப்ரீத்திங்கை வந்து ஆப்னியான்னு சொல்கிறோம். ஸோ ஸ்பெஷலி இது வந்து ஸ்லீப்பிங்கில் நடக்கும். ஸோ நார்மல் ரெஸ்பிரேட்டரி ரேட் எவ்வளோன்னு நீங்கள் இதில் செக் பண்ணிக்கோங்க. தென் இன்ட்ராவினஸ் சொல்யூஷன் 0.45% நார்மல் சோடியம் குளோரைடு, அதாவது half NS இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹைப்போடானிக். ஸோ இதில் ஹைப்போடானிக், ஹைப்பர்டானிக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஐசோடானிக்கிறது இந்த NS நார்மலாக ஒரு NS வந்து ஐசோடானிக்கில் இருக்கும். ஸோ அதோட ஆஸ்மோலாரிட்டியை பொறுத்து அது வந்து ஹைப்பர்டானிக் அண்டு ஐசோடானிக்னு சொல்கிறோம். ஸோ NS வந்து ஐசோடானிக்கு. ஹைப்பர்டானிக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆஸ்மோலாரிட்டி நார்மலை விட அதிகமாக இருக்கும், அப்போ வந்து அது ஹைப்பர்டானிக்னு சொல்கிறோம். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் கொஸ்டின் நம்பர் 8 த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் த யூரின் நார்மலி ரேஞ்சஸ் அப்ராக்சிமேட்லி ஃப்ரம். ஸோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி யூரினோட நார்மல் வந்து 1.01 to 1.025. தென் கொஸ்டின் நம்பர் 9 ஃபார்முலா டு கேல்குலேட் BMI பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஸோ இதோட ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா weight in kg divided by height in meter square. இதுதான். ஸோ ஸ்கொயர் ஆஃப் height in meter square, ஸ்கொயர் ஆஃப் height in meters. ஸோ இதுதான் ரைட் ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 10 which of the following tests need to be performed before radial artery canalization to evaluate the radial and ulnar artery patency. ஸோ நம்ம ஆல்ரெடி இன்வெஸ்டிகேஷனில் டெஸ்ட்டில் நம்ம பார்த்துருக்கோம் என்னென்ன டெஸ்ட்டு எந்த டயக்னோசிஸ்க்கு பண்ணுவாங்க, இல்லை எந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேடியல் ஆர்ட்ரி அல்னார் ஆர்ட்ரி பேட்டர்ன்ஸை செக் பண்ணுறதுக்கு நம்ம ஆலன்ஸ் டெஸ்ட் பண்ணுறோம். அடுத்து வந்து இந்த பர்ஜர்ஸ் அந்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ரியோட இன்சஃபிஷியன்சியை செக் பண்ணுறதுக்கும், கேபிலரி ரீஃபில் டெஸ்ட் வந்து நம்ம அந்த பேஷண்ட் டீஹைட்ரேஷனில் இருக்காங்களா இல்லை அந்த பிளட் சர்க்குலேஷன் எப்படி இருக்குது அவங்க அப்படிங்கிறத வந்து கேபிலரி ரீஃபில் டெஸ்ட்டில் வந்து பார்க்கலாம். சம்டைம்ஸ் ஷாக் பேஷண்ட்டுக்கும் வந்து கேபிலரி ரீஃபில் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எவ்வளோ டைமில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து பேஷண்ட் ஷாக்கில் இருக்காங்களா இல்லை பிளட் சர்க்குலேஷன் நார்மலாக இருக்காங்களான்னு தெரிஞ்சிடும். தென் கொஸ்டின் நம்பர் 11 bedridden patient is having intact skin and sacral region and symptoms of warmness, pain and firm skin at sight. What is the stage of bed sore? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெட் சோரோட ஸ்கேலை பொறுத்து கேட்டு, அதாவது ஸ்டேஜஸ் பொறுத்து கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ஸ்கேல் இருக்குது, அது வந்து பிராடன் ஸ்கேலு. ஸோ அக்கார்டிங் டு த
அந்த பெட்சோரோட கண்டிஷனை பொறுத்து நம்ம ஸ்டேஜஸாக பிரிக்கிறோம். ஸோ இது வந்து பெட்சோர் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராமினென்ட், அதாவது போன்லாம் எங்கே வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்கோ அந்த இடத்துல தான் மேக்ஸிமம் பெட்சோர் வரும். ஸோ இந்த பெட்சோர் வந்து ஸ்டேஜ் 1ங்கிறது ஸ்கின் இன்டாக்டாக இருக்கும், அதாவது ஸ்கின் டேமேஜ் எதுவும் இருக்காது, ஸ்கின் நல்லாவே இருக்கும், பட் ரெட்டஸ்டாக மட்டும் இருக்கும். தென் ஸ்டேஜ் 2ல் வந்து ஸ்கின்னு அந்த செகண்ட் லேயர் வரைக்கும் அஃபெக்ட் ஆகிருக்கும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேட்டி டிஷ்யூஸ் வரைக்கும் அஃபெக்டாக இருக்கும். நாலாவது டெண்டனு அந்த போனு இதெல்லாம் எக்ஸ்போசர் ஆகிருக்கும். ஸோ இதை தான் வந்து 4வது ஸ்டேஜ்னு சொல்கிறோம். தென் 12th கொஸ்டின், மூமெண்ட் ஆஃப் த ஜாயின்ட்ஸ் அவே ஃப்ரம் த மிட்லைன் ஆஃப் த பாடி இஸ் கால்டு. ஸோ மூமெண்ட் ஆஃப் த ஜாயின்ட் அவே ஃப்ரம் த மிட்லைன் ஆஃப் த, ஸோ கையை வந்து மிட்லைன்லேருந்து இப்படி விரிக்கிறது வந்து நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதை வந்து அப்டக்ஷன்னு சொல்கிறோம். ஸோ இன்கேஸ் அதை வந்து நியர், அதாவது பாடிக்கு நியராக கையை கொண்டு வர்றது, அதாவது கையை குறுக்கி கொண்டு வர்றதை வந்து அடக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ அடிக்ஷனுங்கிறது வந்து டிபெண்டன்சி ஆகிறது. அடிக்ஷனுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து இந்த ஆல்கஹால் அடிக்ஷன் அதெல்லாம் தான் அடிக்ஷன் சொல்கிறோம். ஸோ ஆத்திசன்கிறது ஒட்டிக்கிறது வந்து ஆத்திசன்ஸ்னு சொல்லுவோம். தென் கொஸ்டின் நம்பர் 13, the main intracellular cation is potassium. ஸோ இன்ட்ராசெல்லுலர் கேட்டயான் இதில் வந்து கேட்டிருக்காங்க, இது வந்து பொட்டாசியம். ஸோ எக்ஸ்ட்ரா செல்லுலர் வந்து சோடியம். ஸோ இன்ட்ராசெல்லுலர் அயனியான் வந்து சல்பேட்டு. தென் எக்ஸ்ட்ரா செல்லுலர் அயனியான் வந்து குளோரைடு. ஸோ இதில் வந்து நீங்கள் ரைட் ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரிலேட்டடாக வேறு என்ன கொஸ்டின் வரும்னு பார்த்துங்க. மெயின் இன்ட்ராசெல்லுலர் கேட்டயான் இஸ் அ பொட்டாசியம். ஸோ எக்ஸ்ட்ரா செல்லுலர் கேட்டயான் வந்து சோடியம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் 14வது, டிஸ்கலரேஷன் ஆன் தட் அப்பியர்ஸ் இன் த டிபெண்டன்ட் ஏரியா ஆஃப் த பாடி ஆஃப்டர் டெத் இஸ் கால்டு. ஸோ எந்த இடம் வந்து டிபெண்டன்ட் ஏரியாவாக, அதாவது காலு கீழே தொங்குது அந்த மாதிரி ஏரியாவில் வந்து பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகி, ஸோ பிளட் சர்க்குலேஷன் அந்த பிளட் எல்லாம் கீழே இறங்கி ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும், ப்ளூயிஷ் கலர் மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கு பேர் தான் லிவர் மோர்டிஸ். தென் ஆப்ஷன் 2, ரைகர் மார்டிஸ், ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த பாடி ஆஃப்டர் டெத்து. ஸோ அல்கார் மோர்டிஸ், ஸ்டிஃப் மார்டிஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ அல்கார் மோர்டிஸ் அப்படின்னா கோல்டாக ஆகிறது, அதாவது சில்லுன்னு ஆகிறது தான் வந்து அல்கார் மார்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதோட டிஃபரன்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தென் 15, இன் ஹெல்தி இண்டிவிஜுவல் வெயிட் 70 kg அட் ரெஸ்ட். நார்மலாக வந்து 70 kg உள்ள பர்சன் வந்து ஸ்ட்ரோக் வேல்யூம் வந்து 70 ml இருக்கும். தோ அப்சார்ப்டிவ் ட்ரெஸ்ஸிங் இஸ் இன்டெண்டட் டு. ஸோ அப்சார்ப்டிவ் ட்ரெஸ்ஸிங் வந்து எதுக்கு பண்ணுறாங்கன்னா, தி ரிமூவ் த ட்ரைனேஜ் ஃப்ரம் த பெட் ஷோர். ஸோ பெட் ஷோரில் உள்ள அந்த ட்ரைனேஜ் அந்த ஸ்லஃப்பு அதெல்லாம் எடுக்கிறதுக்கு தான் அந்த அப்சார்ப்டிவ் ட்ரெஸ்ஸிங் வந்து பண்ணுவாங்க. தென் 17, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இண்டிகேஷன் ஆர்டர் இஸ் அட்மினிஸ்டர் இமீடியட்லி அண்ட் ஒன்லி ஒன்ஸ். ஸோ எது வந்து இமீடியட்டாக கொடுக்கணும், ஒரே ஒரு டைம் கொடுக்கணும்னா அது ஸ்டாட் ஆர்டர் தான், இது எல்லாத்துக்கும் தெரியும். தென் which of the following equipment is used to examination of the ear. ஸோ இயரை எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்கு ரைட் ஆன்சர் சி, ஓட்டோஸ்கோப் யூஸ் ஆகுது. ஆப்தால்மாஸ்கோப் வந்து ஐயை எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்கும், லாரிஞ்சோஸ்கோப் லாரிங்ஸ் எக்ஸாமினேஷன் அதாவது த்ரோட்டை எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்கும், ப்ராக்டோஸ்கோப் ரெக்டத்தை எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. தென் கொஸ்டின் நம்பர் 19, எ குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் இஸ் நோன் அஸ். ஸோ நிறைய சிம்டம்ஸ் இஸ் குரூப்பாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். தென் 20வது கொஸ்டின், லேக் ஆஃப் ஆக்சிஜன் இன் த பிளட் ஸ்ட்ரீம். ஸோ பிளட்டில் வந்து ஆக்சிஜன் கம்மியாக இருந்துச்சுன்னா அதான் ஹைப்பாக்சிமியான்னு சொல்கிறோம், அதிகமாக இருந்துச்சுன்னா ஹைப்பராக்சிமியான்னு சொல்கிறோம். இதில் வந்து அனாக்சிமியான ஆப்ஷன்ஸ் ஆஃப் த ஆக்சிஜனே இல்லாமல் இருக்கிறது வந்து பிளட்டில் அனாக்சிமியானும், சைனோசிஸ்னால் ப்ளூயிஷ் டிஸ்கலரேஷன் ஆஃப் த பாடியை வந்து சைனோசிஸ்னும், தென் ஹைப்பாக்சியா வந்து டிஷ்யூவில் வந்து ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறது ஹைப்பாக்சியான்னு சொல்கிறோம். Then 21, which of the following organ is one of the primary regulator of the body fluid and electrolyte balance. ஸோ எந்த ஆர்கன் வந்து பாடி ஃப்ளூயிடையும் எலக்ட்ரோலைட்ஸ் பேலன்ஸையும் மெயின்டைன் பண்ணுதுன்னா அது கிட்னி. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த கொஷின் உங்களுக்கு வந்தால் எப்படி அட்டன் பண்ணுவீங்கிறத யோசிச்சு பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 22, அஸ்பர் கப்லர்ஸ் ராஸ் ஸ்டேஜஸ் கிரீவிங் ரெஃப்யூசிங் பிலீவ் தட் லாஸ் இன் ஹேப்பனிங் ஹேஸ் happened is called denial. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு பேர் denial. Then 23, the fever is which temperature remains above normal throughout the day and fluctuate more than 2 degree Fahrenheit is known as dash fever, remittent fever.
ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் 24 த சைட் ஆஃப் பல்ஸ் இஸ் நெக் இஸ் கால்டு. ஸோ நெக்கில் பார்க்குற பல்ஸை வந்து நம்ம கரோட்டிட் பல்ஸ்னு சொல்கிறோம். டெம்போரல் லோபில் பார்க்குறது வந்து டெம்போரல் பல்ஸ். தென் அந்த பாப்புலிட்டியல் வந்து நம்ம முழங்காலுக்கு கீழே அந்த முட்டிக்கு கீழே பார்க்குறது பாப்புலிட்டியல்னும், ரேடியல் கையில் பார்க்குறது ரேடியல்னு சொல்கிற ரேடியல் ஆர்ட்ரியில் பார்க்குறத. இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பொசிஷன் இஸ் த பேஷண்ட் இன் கிரேட்டஸ்ட் ரிஸ்க் ஃபார் ஷேரிங் ஃபோர்ஸ்? ஸோ 25க்கு ஹை ஃபவுலர்ஸ் பொசிஷன். ஸோ ஹை ஃபவுலரில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் வந்து கிரேட்டஸ்ட் ரிஸ்க் ஆஃப் அந்த கீழே இறங்கி வர்றதுக்கான அந்த ஷியரிங் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. தென் 26 இன்சர்ஷன் ஆஃப் டியூப் இன்சைட் த ஸ்டொமக் த்ரூ த நோஸ் இஸ் கால்டு நாசோகாஸ்ட்ரிக் இன்டுபேஷன். ஸோ நாசோகாஸ்ட்ரிக் இன்டுபேஷன், அதாவது ரயில் டியூப் இன்டுபேஷனை தான் வந்து நாசோகாஸ்ட்ரிக் இன்டுபேஷன் சொல்கிறாங்க. தென் 27 HbA1c வேல்யூ எஃபெக்ட்ஸ் blood glucose level in the past 3 months. ஸோ ரைட் ஆன்சர் 3 months. ஸோ இதோட நார்மல் வேல்யூவும் நீங்கள் பார்த்துக்கணும். குட் கண்ட்ரோல், அன்கண்ட்ரோல், ப்ரீ டயபெட்டிஸ், இதுக்கெல்லாம் இது ரேஞ்ச் இருக்குது, இதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. தென் 28 ரிதமிக் வேக்சிங் அண்ட் வேனிங் ஆஃப் ரெஸ்பிரேஷன் இஸ் கால்டு சைனீஸ் ஸ்ட்ரோக்ஸ் ரெஸ்பிரேஷன். ஸோ ஹைப்பர் வென்டிலேஷன் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா வேகமாக மூச்சு இழுப்பாங்க. இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸ், அந்த ஒரு மாதிரி கொஞ்சம் சைக்காலஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கவங்க அந்த ஹைப்பர் வென்டிலேஷன் பண்ணுவாங்க. ஸோ மெதுவாக ஸ்லோவாக இந்த ப்ரீத்திங் பண்ணுறவங்கள ஹைப்பர் வென்டிலேஷன் சொல்கிறோம். ஸோ ஆர்த்தோபெனியானா என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க லெட் டவுன், அதாவது படுக்கும் போது அவங்களுக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட் இருக்கும், உட்காரும் போது சரியாயிடும், அதான் ஆர்த்தோபெனியான்னு சொல்கிறோம். தென் 29 வாட் டஸ் த டேர்ம் சீலியோசிஸ் மீன்ஸ்? சீலோசிஸ் மீன்ஸ் கிராக்கிங் ஆஃப் லிப்ஸ். ஸோ இதை தான் வந்து சீலோசிஸ்ன்னு சொல்கிறோம். பேட் ப்ரீத்தை வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன், அந்த பேட் ப்ரீத்தை வந்து ஹாலிடோசிஸ்ன்னு சொல்லுவோம். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தென் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் டங்கை வந்து க்ளாசைட்டிஸ்னு சொல்கிறோம். இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த கம்ஸை வந்து ஜிஞ்சுவைட்டிஸ்னு சொல்லுவோம். தென் 30 the gradual degree body temperature after death is called the gradual decrease the body temperature. ஸோ இதை தான் அல்கார் மோட்டிஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதிலேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரைகார் மோட்டிஸ்ங்கிறது வந்து ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த பாடி, லிவர் மோட்டிஸ்ங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அதையும் பார்த்துங்க. தென் 31 the patient is receive 1000 ml of IV fluid in 6 hours. The drop factor is 15 drops per ml. At approximately how many drops per minute should the flow rate be set? ஸோ எவ்வளோ ரேட் நீங்கள் வந்து செட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா 42 drops. ஸோ இதோட கேல்குலேஷன் உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பெரிய விஷயம் இல்லை. தென் கஸ்மல்ஸ் ப்ரீத்திங் இஸ் அசோசியேட்டட் வித் டயபெட்டிக் கீட்டோசிஸில் இருக்கிற அந்த ப்ரீத்திங், அதான் கீட்டோசிஸில் இருக்க அந்த ப்ரீத்திங்கை தான் குஸ்மல்ஸ் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்கிறோம். தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெடிக்கேஷன் ஆர்டர் ஆர் ஃபார் எவ்ரி அதர் டே? QOD அப்படிங்கிறது ஆல்டர்னேட்டிவ் டேஸ் கொடுக்குறது வந்து QOD அப்படின்னு சொல்லுவோம். தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் PIDயை வந்து BDன்னு சொல்லுவாங்க. தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலக்ட்ரோலைட் டஸ் இன்சுலின் ஹெல்ப்ஸ் டு மூவ் இன் டு த செல்ஸ்? ஸோ செல்லுக்குள்ளே போகிறதுக்கு இன்சுலின் வந்து செல்லுக்குள்ளே போகிறதுக்கு யூஸ் ஆகிறது வந்து பொட்டாசியம் தான், இதை ஞாபகம் வச்சுக்கணும். தென் அண்டர் நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் இன் இன்ஸ்பயர்டு ஏர் இஸ் அபவுட். ஸோ நார்மலாக ஆக்சிஜன் லெவல் வந்து எவ்வளோ இருக்கும் ஒரு நார்மல் சர்க்கம்ஸ்டன்ஸில், ஒரு என்வாயரான்மெண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னா 25%, 21% இருக்கும். ஸோ மற்ற கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் இதெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகணும். தென் டிஃபரன்ஸ் பிட்வீன் த சிஸ்டாலிக் அண்ட் டயஸ்டாலிக் ப்ரெஷர் இஸ் கால்டு பல்ஸ் ப்ரெஷர். ஸோ இதை வந்து பல்ஸ் ப்ரெஷர்னு சொல்கிறேன். சிஸ்டாலிக் ப்ரெஷருக்கும் டயஸ்டாலிக் ப்ரெஷருக்கும் இடையில உள்ளது டிஃப்ரென்ஸ், அதுக்குள்ள டிஃப்ரென்ஸை சொல்கிறது. தென் பல்ஸ் டெஃபிசிட்னு ஒன்று இருக்குது. இது வந்து எபெக்ஸ் பல்ஸுக்கும் ரேடியேட்டிங், அதாவது அந்த பெரிஃபரல் பல்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து நம்ம வந்து பல்ஸ் டெஃபிசிட்னு சொல்கிறோம். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தென் 37 இஸ் த ப்ராசஸ் இன்ட்ரோடியூசிங் disinfectant solution to internal environment of the body which someone passes away. ஸோ ஒருத்தவங்க இறந்ததுக்கப்புறம் ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் சொல்யூஷனை பாடிக்குள்ளே செலுத்தி அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. அதுக்கு பேர் வந்து எம்பால்மிங். ஸோ இது நிறையா அந்த விஐபி பேஷண்ட்ஸ்க்கெலாம் பண்ணுவாங்க. ஃபாரினில் இருந்துட்டால் அவங்கள கொண்டு வரதுக்கு இந்த எம்பால்மிங் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சொல்யூஷனை. தென் 38 இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஓரல் மியூக்கோசா இஸ் கால்டு ஸ்டொமேட்டைட்டிஸ். ஸோ ஸ்டொமேட்டைட்டிஸ் தான் அப்படின்னா என்னென்னா ஓரல் மியூக்கோசா இன்ஃப்ளமேஷன் ஆகிறது. ஜிஞ்சுவைட்டிஸ்க்கு கம்மு, பரோட்டைட்டிஸ்க்கு பரோட்டிட் கிளாண்ட், க்ளாசைட்டிஸ்க்கு நம்மளோட டங்க்கு. தென் 39 டெம்பரேச்சர் ஆஃப் த 98.7 degree Fahrenheit is approximately normal to
37.6 degree Celsius. இதுதான் நார்மல். தென் 40 stiffness of the body that occurs after 2 to 4 hours after death. ஸோ இந்த ரைகர் மோட்டிஸ், லிவர் மோட்டிஸ், ஆல்கர் மோட்டிஸ் வந்து 3 கொஷினுமே நம்மளுக்கு கேட்டாங்க. பார்த்துங்க கொஷின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு. ஸோ இந்த இது தெரியல அப்படின்னா இதுக்காக தான் நம்ம சொல்கிறது, டெர்மினாலஜியை எந்த புக் எடுத்தாலும் அது ஏதோ ஒரு புக்கை நீங்கள் வந்து தரவாக படிக்கிறீங்கன்னா அதில் உள்ள டெர்மினாலஜியை கண்டிப்பாக நீங்கள் படித்து வச்சுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி கொஷின்லாம் அட்டன் பண்ண முடியும். ஸோ பாருங்கள் 3 கொஷினுமே இதில் கேட்டிருக்காங்க. Then 41, number of all current cases disease one point of time is called point prevalence. So number of all current cases of the disease at one point of the time is called point prevalence. What is the minimum contact time required to the chlorination of the water to take place? அதாவது குளோரினேஷன் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் மினிமம் எவ்வளோ மினிட்ஸ் வந்து அது வந்து காண்டாக்ட் பீரியடில் இருக்குன்னா மினிமம் 30 minutes இருந்தால் தான் அது ப்ராப்பர் குளோரினேஷன் ஆகும். தென் 1 CHC கவர் பாப்புலேஷன் ஆஃப் த இன் ஹில் ஏரியா. ஸோ ஹில்ஸில் வந்து மலைப்பிரதேசத்தில் வந்து CHC வந்து 80,000 பாப்புலேஷனை கவர் பண்ணியிருக்கணும். ஸோ நார்மல் ஏரியாவில் நீங்கள் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதை தவிர PHCக்கும் நீங்கள் பார்க்கணும், சப் சென்டருக்கும் நீங்கள் பார்த்துக்கணும். இதெல்லாம் கண்டிப்பாக கொஷினில் நிறையா டைம் கேட்டிருக்காங்க. தென் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் இஸ் எக்ஸ்பிரஸ்டு. ஸோ ஹார்ட்னஸ் வந்து எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறோன்னா மில்லிகிராம் பெர் லிட்டர், ஒரு லிட்டரில் எவ்வளோ மில்லிகிராம் கரைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து ஹார்ட்னஸை நம்ம சொல்கிறோம். தென் காப்ளிக் ஸ்பாட்ஸ் ஆர் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த மீசல்ஸ். ஸோ இது நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. காப்ளிக் ஸ்பாட்ஸ் இஸ் அ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மீசல்ஸ். தென் கான்ஸ்டன்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் த டிசீஸ் ஆர் இன்ஃபெக்ஷன் வித்தின் கிவன் ஜியோகிராஃபிக் ஏரியா இஸ் எண்டமிக். ஸோ பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் அந்த மாதிரி டிசீஸ் வர்றது வந்து எண்டமிக் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஸ்போரோட்டிக், பேண்டமிக், எபிடமிக் இதுக்கெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நம்மளோட வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். தென் டினாமினேட்டர் யூஸ் டு கால்குலேட் க்ரூட் பர்த் ரேட். ஸோ க்ரூட் பர்த் ரேட்டை வந்து மிட் இயர் பாப்புலேஷன் இன் தட் இயர். ஸோ ஒரு வருஷத்தில் மிட் இயர் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குங்கிறத வந்து சொல்கிறது தான் க்ரூட் பர்த் ரேட் அப்படின்னு சொல்கிறோம். தென் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெப்படைட்டிஸ் பி வந்து இன்ட்ராமஸ்குலர். இன் விச் இயர் ராஷ்ட்ரிய சுவாதி விசா யோஜனா இன்ட்ரடியூஸ்ட், அதாவது RSBY இன்ட்ரடியூஸ் இன் 2008. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாட் வாஸ் த தீம் ஆஃப் வேர்ல்டு ஹெல்த் டே 2009? ஸோ 2009ஓட தீம் என்னென்னு கேட்டால் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் எவ்ரி ஒன் எவ்ரிவேர். அதுங்கிறது தான் 2019ஓட வேர்ல்டு ஹெல்த் டேயோட தீம். ஸோ இது எவ்ரி இயருக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இன்கேஸ் அப்டேட்டடாக கொஷின் கேட்டாங்கன்னா நீங்களால் எழுத முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. தென் which of the following digestive enzyme present in the gastric juice primarily responsible for the breaking down of the protein? ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து பெப்சின். ஸோ இதில் வந்து இது பெப்சின், ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின் இதெல்லாம் ஒவ்வொரு என்சைம் ஒவ்வொரு இடத்துலையும் ப்ரெசன்ட் ஆகிருக்கு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அந்த ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட்டு இது எல்லாத்தையும் வந்து பிரேக் பண்ணுறதுக்கும் அப்சார்ப்ஷன் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகுது. இது எந்த இடத்துல யூஸ் ஆகுது, எங்கே வந்து அப்சார்ப்ஷன் நடக்குதுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சு படிங்க. தென் கொஸ்டின் நம்பர் 2, விட்டமின் பி இஸ் ஆல்சோ known as தைரமின். ஸோ தையமீனை தான் நம்ம வந்து விட்டமின் B1 சொல்கிறோம். ரிஃபோஃப்ளோவினை விட்டமின் B2ன்னு சொல்கிறோம். நியாசினை விட்டமின் B3ன்னு சொல்கிறோம். பைரிடாக்சின் விட்டமின் B6 இஸ் அ பைரிடாக்சின். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் விச் ஆர்கன் டஸ் த அப்சார்ப்ஷன் ஆஃப் த அயன் டேக்ஸ் பிளேஸ்? ஸோ எந்த ஆர்கானில் வந்து அயன் வந்து அப்சார்ப்ஷன் நடக்குது அப்படின்னு கேட்டால் டியோடினம் இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ டியோடினம் தான் இதில் வந்து அயன் அப்சார்ப்ஷன் நடக்குது. ஏன் அப்படின்னா அங்கே தான் இன்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதனால் அயன் அப்சார்ப்ஷன் அங்கே தான் நடக்குது. ஸோ நீங்கள் இது நிறைய புக்ஸ் படிக்கும் போது தான் உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் வெறும் கொஷினை மட்டும் படித்து ஆன்சர் மட்டும் படிச்சிங்கன்னா தெரியாது, நிறையா படிக்கணும். படிச்சுட்டு கொஷின் பேப்பரை கவர் பண்ணும்போது அது ஏன் அப்படின்னு நீங்கள் படிச்சிங்கன்னா தான் தெரியும். தென் ஆவரேஜ் ஹெல்த்தி பர்சன் வித் நோ டிசீஸ் should ideally get gives her daily calories record from healthy fat. ஸோ 20%லேருந்து 30% வந்து ஃபேட்ஸ்லேருந்தே அவங்களுக்கு வந்து கிடைக்குது. தென் கொஷின் நம்பர் 5, which of the following is a precursor of the vitamin A? ஸோ விட்டமின் ஏயோட ப்ரீகர்சர் வந்து பீட்டா கரோட்டின்கிறது தான் அதோட ப்ரீகர்சர். சார் which of the following essential amino acid? ஸோ essential which of the following is essential amino acid? valine, கியூசின் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எசென்சியல் அமினோ ஆசிட்ஸில் வரும்.
Then question number 7, which of the following nutrient provide energy to the body? ஸோ எனர்ஜியை கொடுக்குறது வந்து ஃபேட்டு, கார்போஹைட்ரேட் இதெல்லாம் தான். விட்டமின் டி, விட்டமின் ஏ, ஜிங்க்லாம் கிடையாது. ஸோ இதில் வந்து ஃபேட் தான் ரைட் ஆன்சர். Then which of the following trace elements is essential for the synthesis of insulin? ஸோ இன்சுலின் சிந்தசிஸ் ஆகிறதுக்கு zinc is a very important. Then question number 9, calories generated per fat. ஸோ இது நிறையா டைம் கேட்டிருக்காங்க. கார்போஹைட்ரேட்டும் ப்ரோட்டீனும் வந்து 4 கிலோ கலோரிஸ் கொடுக்கும், ஃபேட்டு மட்டும் 9 கிலோ கலோரிஸ் கொடுக்கும். இதுக்கு வந்து ரைட் ஆன்சர் 9. ஸோ எமல்சிஃபிகேஷன் ஆஃப் லிப்பிட் இன் த ஸ்மால் இன்டெஸ்டைன் ரெக்கார்ட் பைல் சால்ட். ஸோ பைல் சால்ட்ஸ் இருந்தால் தான் லிப்பிடோட அந்த அந்த மெட்டபாலிசம் நடக்கும். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்த கொஸ்டின். இதோட பேலன்ஸை நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இதோட இன்கேஸ் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோ வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.